முதல்வர் ஜோசப் விஜய் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்து தற்பொழுது எங்க இருக்கிறது? மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு திரும்பிவிட்டதா வருமென? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் 300 அரசு பொது போக்குவரத்து கழக பேருந்துகளின் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். அப்போது 29A பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை சென்ற முதலமைச்சர் மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு பேருந்திலேயே வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கண்ணகி சிலை தாண்டி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய பேருந்து என்பது தலைமைச் செயலகத்தை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் மொத்தமாக 300 பேருந்துகளின் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது ஒரு பேருந்தில், அதாவது 29A எண் கொண்ட பேருந்தில் ஏறி பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தன்னுடைய அலைபேசி வாயிலாக வீடியோ பதிவையும் மேற்கொண்டார். பேருந்தின் ஜன்னல் வழியாக அங்கு நிற்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடியே வீடியோ பதிவு மேற்கொண்டார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக முதலமைச்சர் பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறார். கான்வாய் வாகனம் உடன் சென்றாலும் கூட மீண்டும் கலங்கரை விளக்கத்தில் இருந்து பேருந்து திரும்பி தலைமைச் செயலகம் வரக்கூடிய வகையில் முதலமைச்சரும் பேருந்திலேயே பயணம் செய்து வரக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சருக்கு பேருந்து பரிசு வழங்குவதற்காக, அந்த நினைவு பரிசு என்பது பேருந்து பரிசு வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். பேருந்து நினைவு பரிசு என்பது முதலமைச்சருக்கு வழங்கப்பட இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் பயணித்த பேருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். மொத்தமாக 127 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலாக இந்த 300 பேருந்துகள் சேவை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து சேவை இன்று முதலேயே பயன்பாட்டிற்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளை ஏற்றி அந்தந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய வகையில் திட்டமிடல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் வரை இந்த பேருந்து பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மீண்டும் 5 கிலோமீட்டர் தொலைவிற்காக தலைமைச் செயலகத்திற்கும் பேருந்திலேயே முதலமைச்சர் தற்போது பயணம் மேற்கொண்டு சற்று நேரத்தில் பேருந்து என்பது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறது. பேருந்தில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் பேருந்து ஓட்டுநர் மட்டுமல்லாமல் அதிகாரிகள், அதே போன்று சாலையில் நிற்கக்கூடிய பொதுமக்கள் என அனைவரையும் தன்னுடைய அலைபேசி மூலம் வீடியோ பதிவு செய்தது வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் எளிமையாக பேருந்தில் பயணம் மேற்கொள்வதாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் தரப்பில் கருத்துக்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் 300 பேருந்துகள் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். பேருந்தில் ஏறி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பேருந்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பேருந்தில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் டிக்கெட் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக சரியாக சில்லறை கொடுத்து முதலமைச்சர் டிக்கெட் வாங்கியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29A பேருந்து மெரினா கடற்கரையில் இருந்து பெரம்பூர் வரை செல்லக்கூடிய அந்த பேருந்து, அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்ட நிலையில் சரியாக சில்லறை கொடுத்து பேருந்தில் டிக்கெட்டையும் முதலமைச்சர் வாங்கியிருக்கிறார். அந்த வகையில் தான் சுமார் 5 முதல் 6 ரூபாய் வரை ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான சில்லறை என்பது முதலமைச்சர் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது பேருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பேருந்து சரியாக இருக்கிறதா, அதே போன்று பேருந்தில் கதவுகள் சரியாக இருக்கிறதா உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்து எவ்வளவு தூரம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறீர்கள், தினசரி எத்தனை முறை பெரம்பூரிலிருந்து மெரினா கடற்கரைக்கு வந்து செல்லும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் பயணித்த பேருந்து என்பது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே பேருந்து வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தற்போது மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம், மீண்டும் கலங்கரை விளக்கத்திலிருந்து தலைமைச் செயலகம் என சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பேருந்து என்பது பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சருக்கு இங்கு பேருந்தை நினைவு பரிசாக வழங்குவதற்கு அந்த மினி பேருந்து என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நினைவு பரிசும் முதலமைச்சருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் 300 பேருந்துகளின் சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்த நிலையில் தற்போது முதலமைச்சர் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு மீண்டும் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் 29A எண் கொண்ட பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த பேருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இங்கிருந்து கலங்கரை விளக்கம் மற்றும் கலங்கரை விளக்கத்திலிருந்து மீண்டும் தலைமைச் செயலகம் என 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு தற்போது பேருந்திலிருந்து
மீண்டும் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு திரும்பியிருந்தார் முதலமைச்சர். பேருந்து பயணம் சிறப்பாக இருந்ததாக முதலமைச்சர் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக பேருந்தில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தற்போது மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். பேருந்து பயணம் மிக சிறப்பாக இருந்ததாக முதலமைச்சர் தம்ஸ்அப் காட்டி தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தான் 300 பேருந்துகள் சேவை முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் பேருந்தில் ஏறி முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய டிக்கெட்டையும் முதலமைச்சர் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.